ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுக சிறுக சேமித்து நம்ம வந்து நகை வாங்கிட்டு இருப்போம். அப்படி அந்த வகையில் பார்க்கும்பொழுது நம்ம கோல்டு காயின் எப்படி வாங்கலாம், எப்படியெல்லாம் வாங்குறது மூலமாக நம்மளுடைய பணம் வந்து மிகவும் மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளில் பலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, அதாவது உண்டியல் சேமிப்பு, இல்லை வீட்டில் வந்து மளிகை சாமானம் செலவு போக மீதி இருக்கிற காசு அது மாதிரிலாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு 100 மில்லிகிராம், ஒரு 200 மில்லிகிராம், 500 மில்லிகிராம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கோல்டு காயின்லாம் வாங்கி வச்சுட்ருப்போம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி வாங்கினா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் காசு வந்து மிச்சப்படுத்தலாம். ஏன்னா தங்க நகையை காட்டிலையும் உங்களுக்கு வந்து கோல்டு காயினாக, ஃபிசிக்கல் கோல்டாக வாங்கி வைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்மியாகும் இல்லைங்களா? ஸோ பார்த்திங்கன்னா நம்ம அன்றைக்கி ரேட்டு ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி கொடுத்து வாங்குவோம். சில கடைகளில் அந்த டையிங் சார்ஜு இல்லைனா வேஸ்டேஜ் 2%, 1%, 3% அப்படி போட்டு வாங்குவாங்க. அது நம்ம பண்டிகை காலத்துலலாம் ஏதாவது ஆஃபர் போட்டிருந்து வாங்குறப்போ நம்மளுக்கு வந்து அந்த வேஸ்டேஜ் மாதிரிலாம் இருக்காது. வெறுமனே ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம 22 கேரட்டு வந்து கோல்டு காயின் வாங்குவோம். சிலர் 24 கேரட்டும் வாங்கிட்டு இருப்போம். ஸோ பார்த்திங்கன்னா நீங்கள் 22 கேரட் வாங்குறது மூலமாக உங்களுக்கு வந்து இப்போ வந்து இன்றைக்கி ரேட் வந்து ஒரு 8000 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா, அதுவே வந்து 24 கேரட் 8500 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் 8000 ரூபாய் கொடுத்து வாங்குறப்போ அதுக்கு ஜிஎஸ்டி போட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும் இல்லைங்களா? அதுவே 8500ன்னு போடுறப்போ உங்களுக்கு ஜிஎஸ்டியும் உங்களுக்கு சேர்த்து தான் வரும். அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா 24 கேரட் கோல்டு காயினை காட்டிலும் 22 கேரட் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து அதாவது அந்த ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்காதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை வந்து ஒரு பாயிண்ட்டாக நீங்கள் வந்து மைண்டில் யோசிச்சுக்கலாம். உங்களுக்கு அது 24 கேரட் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நான் வாங்குறேன், எனக்கு ரெண்டுமே ஓகே அப்படின்னா அதில் பெஸ்ட் எதுன்னு பார்க்குறப்போ உங்களுக்கு 22 கேரட் ஓகேவாக இருக்கும். ஏன்னா ஜிஎஸ்டி நம்ம வந்து வேஸ்ட்டு அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்காதுங்க. இது ஒன்றுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிறுக சிறுக கோல்டு காயினாக வந்து ஒரு 100 மில்லிகிராம் 200 மில்லிகிராம் அப்படி வாங்கி வச்சுட்டே வந்தீங்கன்னா, அது எப்படி நான் வந்து இப்போ வந்து நகை வாங்கணும் பர்பஸில் நீங்கள் வந்து சேர்த்துறீங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் கிடையாது, நகை எடுக்கணும் ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சேர்த்துனீங்கன்னா, அந்த கோல்டு காயினை நீங்கள் வந்து அப்படியே உடனடியாக கொண்டு போய் கடையில் கொடுத்து நீங்கள் வாங்குறப்போ உங்களுக்கு வந்து வேஸ்டேஜுக்கெல்லாம் கொடுத்து தான் நீங்கள் வாங்குவீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு லாபகரமாக இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குறிப்பு ஒரு 2 பவுன் சேர்த்து ஒரு 2 பவுனுக்கு நகை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட் இருக்குது இல்லைங்களா? அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 11 மாதம் கழிச்சு நீங்கள் நகையை வாங்கிக்கலாம் வித்தவுட் வேஸ்டேஜில். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுக சிறுக சேர்த்து என்ன அதுக்கு டைம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கும். எனக்கு அவசரம் கிடையாது, மெதுவாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வந்து அவசரப்படாமல் நீங்கள் மெதுவாக நிதானமாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காயின் வந்து ஒரு வருஷமாக சேர்த்து வச்சுட்டு அதை அப்படியே கொண்டு போய் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நகையாக கிடச்சிருங்க. வித்தவுட் வேஸ்டேஜ்லேயும் வாங்கிக்கலாம். நீங்கள் காயின் வாங்கின காசுக்கே வந்து நீங்கள் வந்து நகையே வாங்கிக்கலாம். ஸோ இந்த மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ அதனால தான் சரி நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது 22 கேரட் வாங்கலாமா 24 கேரட் கோல்டு காயின் வாங்கினா பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் இந்த வீடியோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ எப்போ போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்ன ரேட் இருக்கலாம் அப்படிங்கிறது ஈவினிங் 8 மணிக்கு உங்களுக்கு நான் வந்து அப்டேட் படுத்துறேங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.